எழுதும்போதுலேருந்து நான் படம் எடுக்கிற வரைக்குமே நான் அந்த ட்ராமாக்குள்ளே போயிடுவேன். அந்த காட்சியில் ஓடிட்டே இருக்கும்ல, அந்த காட்சியில் நம்ம வந்து இப்போ சினிமாவுக்காக எவ்வளோ வைக்க போகிறோம், இவ்வளோ போதும் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல. ஆனால் நான் வந்து எழுதும்போது மொத்த காட்சிக்குள்ளேயும் போயிட்டுருவேன். ஸோ நான் வந்து இதில் ஒரு வீடு ஒரு இரவு பண்ணுறேன். ஆனால் நான் எழுதும்போது எழுதும்போது பல வீடுகள் பல இரவுகளோட கதைகள் எனக்கு ஞாபகம். அது யோசிக்கும் போது எல்லாமே திரும்ப திரும்ப நம்ம ட்ராமாக்குள்ளே போயிட்டே தான் இருக்கும். அது பயம் ரஞ்சு தான் இருக்கும். அதை இப்போ நான் சும்மா கார்த்திகோட மொட்டை மாடிலேருந்து பேசிட்டு இருக்கும்போது திடீரென எங்கேயாவது ஒரு ஊர்வலத்துக்கு வெடி போடுவாங்கல்ல, வெடி போட்டால் எனக்கு பதட்டமாயிரும். ஸோ ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆகும் நான் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா அது எனக்கு ஒரு சின்ன வெடிச்சத்தம் வந்து எனக்கு ஓகே இது நார்மலாக ஏதோ ஒரு ஊர்வலம் போகுது அதுக்காக வெடி சொல்கிறாங்க அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறதுக்கான எங்களுக்கு வந்து அது கொண்டாட்டத்துக்கான வெடி. எனக்கு வெடினாலே அப்படிதான் தோணும். அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணிப்பேன், இல்லை இது வந்து நம்ம சென்னையில் இருக்கோம், இந்த 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 வெடி வேற அப்படின்றது ரியலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆகும் இல்லையா, ஒரு 10 செகண்ட் ஆகும் நான் செட்டில் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அப்படி அந்த ட்ராமா இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த எமோஷன் வந்து எனக்கு ரொம்ப காலமாகவே எனக்கு பாதிச்ச ஒரு எமோஷன் தான். அதான் என்னோட அந்த ஷார்ட் ஃபிலிம் காட்சி பிள்ளைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் நாளே போனேன். அதுவே வந்து கிட்டத்தட்ட இதே எமோஷன் தான். அது நீங்கள் எந்த ஏஜில் ஆக்சுவலி அது பண்ணியிருந்தது? அது நான் பண்ணது 2008 பண்ணேன்.